விழுப்புரம் மக்களவைத் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் கோலியனூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த போது விசிகவினர் வாகனத்தில் ராட்சத பானையை கொண்டு வந்தனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று கடைசி நாளான இன்று விழுப்புரம் கோலியனூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இந்திரா நகர், பிராட்டிக்குப்பம், திருவாமாத்தூர், தென்னம்மாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்குகளை சேகரித்த வண்ணம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது ஆள் உயர பானை செய்யப்பட்டு அந்த பிரச்சாரமானது விழுப்புரம் சட்டமன்ற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எடுத்துச் செல்லப்பட்டு வாக்குகளை சேகரித்த வண்ணம் இருந்தனர். இன்று அந்த ஆள் உயர பானையை வாகனத்தில் வைத்தபடி எடுத்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இது அங்கு பார்த்து வியந்து அந்த பானையினை பொதுமக்கள் வியந்து பார்த்தனர். இது மட்டுமின்றி இந்த பானை சின்னத்தை காண்பித்து பானை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டு வாக்குகளை சேகரித்த வண்ணம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இவர் இன்று தற்போது விழுப்புரம் நகரத்திலும் இன்று மாலை இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரம் மிக தீவிரமாக சூடுபிடித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.